ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் பாப்போமா சேனல். இன்றைக்கி ரொம்ப யம்மியான ஒரு கீரை பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய விட்டமின் சத்துள்ள இந்த பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 5 பூண்டு பல் சேர்த்து வதக்கிக்கோங்க. ஏன்னா இதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது அரைக்கீரையை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து நம்ம நல்லா வதக்க போகிறோம். இதில் தண்ணியே நம்ம சேர்க்க மாட்டோம். கீரையிலேருந்தே தண்ணி வரும். அதனால் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். கீரை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. திருப்பியும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தண்ணி தெளித்து மட்டும் விடுங்க. இதில் ஊற்ற வேண்டாம், இல்லைனா கீரை ரொம்ப சொதன்னு ஆகிடும். தண்ணி தெளித்து நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே கீரை உங்களுக்கு வதங்கிடுச்சு. இப்போது ஒரு பீஸ் தேங்காயை துருவி இதில் சேர்த்துக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கீரை நல்லா வதங்கின பிறகு இதை சேருங்க, முன்னாடியே சேர்க்க வேண்டாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அரைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது. டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் ரொம்ப நல்லது. இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி வச்சு அனுப்பலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டஃபிங்ஸாக பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.